ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியாவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் டாபிக் தான். என்னென்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஹெல்த் கேர் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா. புவர் சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் உள்ள சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதனால் எத்தனை பொதுமக்கள் பாதிச்சிட்ருக்காங்க, இதனால் எத்தனை பெண்மணிகள், தென் எத்தனை சில்ட்ரன்ஸ், தென் எத்தனை எல்டர் பீப்புள்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் எதனால் இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ்லாம் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்மளோட இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவில் இவ்வளோ சுகாதார பாதுகாப்புக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு திட்டமாகவும் இருக்கும். அதோட குறிப்பிட்ட வசதி இல்லாதவங்களாம் சரி, இல்லை ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் சரி, இல்லை பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், ஒரு 7 டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு 7 டாபிக் பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ இவ்வளோலாம் ரூரல் ஏரியாஸில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி நிறையா பேர் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லை. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கிடையில் இவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக் ஆயிடுவாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பாருங்கள், இந்தியாவில் சுகாதார பாதுகாப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு பாதுகாப்பு திட்டங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 திட்டங்கள் இருக்குது. ஓகேவா. 9 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது என்னென்ன, அதோட நேம் என்ன, அது எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அது யாருக்காக கொண்டு வந்தாங்க, இதனால் அவங்க என்ன நிறையா பாதிப்புலேருந்து எதை தடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த ஜென்ரல் பாப்புலேஷன், அதாவது பொது மக்கள் தொகைக்கான திட்டங்கள் என்ன, அதாவது பொதுவாக இருக்கிற மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மன் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா. இது ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMJAY அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது 2018 கொண்டு வந்தாங்க. ஸோ இது யாருக்காக மோஸ்ட்லி இந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இன்கம் ஃபேமிலிஸ் அக்ராஸ் இந்தியா. அதாவது இந்தியாவிலே குறைந்த வருமானம் அதாவது இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கே 7,000 இந்த மாதிரி தான் சம்பாதிப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்க அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. டார்கெட் பீப்புள்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இன்கம் ஃபேமிலிஸ் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய லோ இன்கம் ஃபேமிலிஸை தான் டார்கெட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், இதோடைய குறிக்கோள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMJAY is one of the world largest government sponsored health care schemes. ஓகேவா. அதாவது இந்த ஸ்கீம் தான் வேர்ல்டுலே ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஹெல்த் கேருக்கான ஆரோக்கிய திட்டங்கள், சுகாதார பாதுகாப்புக்கான ஒரு வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா. அது நம்ம இந்தியாவில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் ₹5 lakh per family per year for secondary and tertiary care hospitalization to cover 100 million families. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 100 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு. ஓகேவா. மில்லியனா என்ன, லட்சம், 100 லட்சத்துக்கும் மேலே இருக்கிற குடும்பங்களுக்கு 2ஆம் நிலை 3ஆம் நிலைன்னு இருக்கும் இல்லையா, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு இந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகேவா. நிலை பராமரிப்பு மருத்துவமனையில் சேர்க்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சுகாதார காப்பீடாக கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, செகண்டரி டெரிட்டரி, அதாவது 2ஆம் நிலை 3ஆம் நிலை இதில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஏதாச்சும் முடியலை, ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலியமாக நிறையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 5 லட்சம் வரைக்கும் ஒரு இயருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்த ஒரு 4 years பேக் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கொரோனா டயத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கிய செலவுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா. அந்த மாதிரி தான் இது. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு காசும் இந்த ஸ்கீம் மூலியமாக கொடுக்குறாங்க. இது ஹோல் இந்தியா. ஓகேவா. இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்குமே இது சமமாக கிடைக்கிது. அதாவது லோயர் இன்கமில் இருக்க ஃபேமிலிஸுக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இதோடைய பெனிஃபிட்ஸ் இதனால வந்துட்டு பொதுமக்கள் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் அடைகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இட் கவர்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் சர்ஜரிஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் இன் போத் பப்ளிக் அண்ட் private hospitals. Beneficiaries can avail of cashless treatment under the scheme. அதாவது இந்த ஸ்கீம் மூலியமாக பொதுமக்கள்லாம் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாகவே அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும், சர்ஜரி பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பீடு திட்டம் அந்த அட்டை வச்சுருக்கணும். ஓகேவா? இது மூலியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாகவே பார்த்துடலாம். இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் நம்மளால் ஃப்ரீயாகவே சர்ஜரி பண்ணிக்க முடியும். பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த அட்டையை காமிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்றது முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பார்த்துடலாம். பட் ப்ரைவேட் செக்டார்னு போகும்போது நீங்கள் வந்துட்டு என்ன ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேஷை வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பொதுமக்கள்லாம் வந்துட்டு ஏழை எளிய இந்த குடும்பத்தில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அடைகிறாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மன் பாரத் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், இதை வந்துட்டு ஷார்ட்டாக ABHWC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோடைய டார்கெட்டான பீப்புள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில், கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கான ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இவங்களுக்காக கொண்டு வந்தாங்க, இது பெண்களுக்கான திட்டம், இது குழந்தைகளுக்கான திட்டம், இது வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான திட்டம், ஆண்களுக்கான திட்டம்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு ஜென்ரல் பாப்புலேஷன் வித் ஃபோக்கஸ் ஆன் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், இதோடைய குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் காம்ப்ரஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் அட் த கிராஸ் ரூட் லெவல். ஓகே, த சென்டர் ஆஃபர் ஃப்ரீ ப்ரிவென்டிவ், promotive and curative care, including screening for non-communicable diseases, maternal health, child health care and basic diagnostics. Okay, ஸோ இது குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ், இந்த வில்லேஜ் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர்னல் ஹெல்த்னால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதனால அவங்க பிரசவத்தில் இறக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடைக்காது, கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான், அதாவது நீங்கள் லாஸ்ட் கிளாஸை நீங்கள் பார்த்துருந்து இதை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இது தெரியும். ஓகேவா? ஸோ இது பார்ட் 1 வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் எந்த மாதிரியான சுகாதார பாதுகாப்பின்மையாக இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அடிமட்ட அளவில் விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்குதல். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூரல் ஏரியாஸில் இருக்க பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோயர் இன்கமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட அளவிலான விரிவான, அதாவது ரொம்ப லோ காஸ்ட்டாக அவங்களுக்கு பார்க்கணும் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றதான் இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. இந்த மையங்கள் தொற்று அல்லாத நோய்களுக்கான ஸ்க்ரீனிங், தாய்வழி ஆரோக்கியம், குழந்தை சுகாதாரம் மற்றும் அடிப்படை நோய் கண்டறிதல் உள்ளிட்ட இலவச தடுப்பு, ஊக்குவிப்பு மற்றும் குணப்படுத்தும் சேவைகள் வழங்குகின்றன. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாக இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு செக்கப்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நடக்குது. ஓகேவா? ஃப்ரீயாக நடக்குது. அதை விட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேஷ் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப அவங்களுக்கு அதிகமான செலவு இல்லாமல் கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இதோடைய பெனிஃபிட்ஸ், இதனால அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அப்படின்றத பாருங்களேன். ஆக்சஸ் டு எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் இன்க்ளூடிங் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த், வேக்சினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் காமன் டிசீசஸ். ஸோ தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம், தடுப்பூசிகள் மற்றும் பொதுவான நோய்களுக்கான சிகிச்சை உள்ளிட்ட பலதரப்பட்ட சுகாதார சேவைகளுக்கான அணுகல். ஓகே, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு அந்த வேக்சினேஷன்ஸை பற்றி தெரியாது. அதே மாதிரி சொட்டு மருந்து இதை பற்றின எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பட் இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லா வகையான தடுப்பூசிகளும் அவங்களுக்கு போகணும், அதே மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அந்த பீப்புள்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோடைய டார்கெட்டே. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றது தான் டார்கெட். ஓகே, இதனால இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ
இதனால இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எல்லாமே வந்து அடையணும் அப்படின்றது தான் இதோடைய கான்செப்டே, இதோடைய பெனிஃபிட்ஸு. இதனால எல்லா பீப்புள்ஸுமே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடச்சிருது எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே. ஓகே, இந்த ஸ்கீம் மூலியமாக. இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாப்புலேஷன்ஸுக்கான ஒன்று. அதாவது ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த ஜென்ரல் பாப்புலேஷன்ஸுக்கு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த ரூரல் பாப்புலேஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிராமப்புறம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டானே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அதே மாதிரி நிறையா வகையான டிசீஸ்னால அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் எதுவுமே இருக்காது. ஓகே, அவங்களுக்கு வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்காது. ஸோ இதனால சைல்டு டெத் ரேட் அதிகமாக ஆகுது. அதே மாதிரி தாய்வழி இறப்புகளும் அதிகமாக ஆகுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள கிளைமேட்டு, அவங்களுக்கு எந்த ஒரு சுகாதார வசதி எதுவுமே இருக்காது இல்லையா? அதனால வந்துட்டு இவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி திட்டங்கள்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ இது வந்து தேசிய ஊரக சுகாதார பணி அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக எந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் பாப்புலேஷன்ஸ். ஓகே, பர்டிகுலர்லி அன்சர்வ்டு அண்ட் ரிமோட் ஏரியாஸ். அதாவது பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேர வேண்டியது ஒரு ஸ்கீம், குறிப்பாக பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளில். அதாவது நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு பிஃபோர் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கிராமம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு பின்தங்கிய ஒரு பகுதிகளுக்கும் இந்த ஸ்கீம்லாம் போகணும் அப்படின்றது தான் இதோடைய டார்கெட்டே. ஓகே, ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NRHM aims to improve health care delivery in rural areas by strengthening health care infrastructure, providing trained health care personnel and ensuring better outreach through ஆஷான்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்படி இருந்தாலுமே ஒரு க்ளீன் வாட்டர் இருக்காது, ஒரு ஏருமே வந்துட்டு உள்ளே வராத மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பகுதிகளில் ஸோ காமனாக இப்போ சிட்டிஸில் இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த பீப்புள்ஸ்க்கும் கொடுக்கணும், அந்த கிராமப்புற மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோடைய டார்கெட், இதோடைய குறிக்கோளாகவே இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார ஆர்வலர்கள், இது வந்துட்டு ASHA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணியாளர்கள் மூலமாக சிறந்த வெளிப்படை உறுதி செய்வதன் மூலம் கிராமப்புறங்களில் சுகாதார விநியோகத்தை மேம்படுத்தும் NRHM நோக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ASHA இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்லேயே நம்ம பார்த்துறோம். தமிழில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார ஆர்வலர்கள் அப்படின்வாங்க. இவங்க மூலியமாக அந்த கிராமத்துக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோடைய குறிக்கோளாகவே இருக்குது. ஸோ இதனால் கிராமப்புற மக்கள் நிறையா பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ஹான்ஸ் ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ், மேட்டர்னல் அண்ட் child health programs, communicable disease control and access to essential medicine and diagnostics. அதாவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார சேவைகள், தாய் மற்றும் குழந்தை சுகாதார திட்டங்கள், தொற்று நோய் கட்டுப்பாடு மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நோயறிதலுக்கான அணுகல். ஓகே, ஆக்சுவலி என்னென்னா இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு எல்லா வகையான ஹெல்த் கேர் சர்வீஸும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிறையா சைல்டு மேட்டர்னல் ஹெல்த்துக்கான ஒரு திட்டங்களும் அதிகமாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ் கண்ட்ரோல், ஸோ இந்த தேவையில்லாத டிசீஸை வந்துட்டு போக்குறதுக்கான வழிகளும் அதிகமாக அது கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா வகையான அத்தியாவசியமான மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கிராமப்புற மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு யார் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஸ்கீம் மூலியமாக. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NRHM அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்கீம் மூலியமாக. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்கீம் நம்மளோட ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு RSBYன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்துட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது
ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதாவது கிராமப்புறங்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு ஸ்கீமாக இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கீம்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். இதோடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஏழை குடும்பங்களுக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கான மருத்துவ பராமரிப்புக்காகவும் மருத்துவ காப்பீட்டு தொகையை வழங்குதல். ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாக நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஓகேவா, கிராமப்புறம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும்னா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, போய் சேர்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட அமௌண்ட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்க பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, எல்லா வகையான மெடிக்கல் கேர்ஸுமே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோடைய ஒரு நோக்கமாகவே இருக்குது. அவங்களும் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும், அவங்களும் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே வந்துட்டு இருக்கணும், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுக்கணும், எல்லா மெடிக்கல் கேர்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cashless hospitalization coverage up to 30,000 per family per annum for most of the diseases that require hospitalization. ஸோ பலன்கள் என்ன, இதனால வந்துட்டு அந்த மக்கள்லாம் என்ன பலன்கள் அடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேண்டிய பெரும்பாலான நோய்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுகளுக்கு 30,000 வரை பணமில்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும். அதாவது இந்த மாதிரியான குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 30,000 கொடுக்குறாங்க அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு. யாராச்சும் முடியாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 30,000 வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது மூலியமாக அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, இல்லை வந்துட்டு காமனாக பப்ளிக் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, காமனாக அவங்களுக்கு வருஷம் ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அவங்களுடைய மருந்து செலவுகள் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 30,000 கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக. பட் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவமனையில் அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு குடும்ப காப்பீடு திட்டம்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா, ஸோ அது காப்பீடு திட்டமும் அந்த கார்டாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இது மூலியமாகவும் அவங்களுக்கு எல்லாமே கேஷ்லெஸ் தான் ஆகுது. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகமான கேர், அதிகமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதிகமான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்குது இந்த ஸ்கீம் மூலியமாக. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சுகாதார பாதுகாப்பான திட்டங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி சைட்லேயும் ஏழைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த சேரி மக்கள்னு சொல்லுவாங்க, குப்பத்து மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன, அந்த திட்டங்கள் என்ன, இந்த சுகாதார பாதுகாப்பு மூலியமா அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு NUHMனு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் NRHM அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு ரூரல் பீப்புள்ஸ்க்கான ஒரு திட்டம். ஓகே, இது வந்துட்டு அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான ஒரு திட்டம். இது வந்துட்டு நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, NUHMனு சொல்கிறாங்க, தேசிய நகர்ப்புற சுகாதார பணி திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக எந்த மாதிரியான பீப்புள்ஸை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி சைட்ஸில் இருக்கக்கூடிய புவரான பீப்புள்ஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ முக்கியமாக இந்த குடிசைவாசிகள், ஏழைகள், இந்த மாதிரியான ஒரு குடும்பங்களுக்கு. ஓகேவா, ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்த ஸ்கீம் கொடுக்குது. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா, குடிசை மக்கள்னு சொல்லுவாங்க, ஏழை மக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ குப்பம் அப்படின்ற ஒரு சிட்டியே இருக்குது இல்லையா. ஸோ சிட்டி மீன்ஸ் அது சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புவரான ஒரு ஏரியாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு திட்டங்கள் தான். ஸோ இதோடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்றத பாருங்களேன். NUHM நகர்ப்புறங்களில் சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. அதாவது இதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த் கேர் சர்வீசஸை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது இதோடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து குறிப்பாக குடிசைவாசிகள் மற்றும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு, குறிப்பாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழை எளிய மக்களுக்கு, குடிசைவாசிகளுக்கு அப்படின்றாங்க. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த சுகாதார அமைப்பை உருவாக்க இது NRHM உடன் இணைந்து செயல்படுகிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் மூலியமாக ஓகே புவர் பீப்புள்ஸுக்கும் சரி, ரூரல் புவர் பீப்புள்ஸுக்கும் சரி, ஓகேவா, அர்பன் புவராக இருக்கட்டும் சரி, இல்லை ரூரல் புவராக இருக்கட்டும் சரி, அதாவது அர்பன் மீன்ஸ் சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஏழைகள், ரூரல் மீன்ஸ் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள்.
ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இந்த என்ஆர்ஹெச்எம்மும் இந்த என்யூஹெச்எம்மும் இந்த 2 ஸ்கீமுமே இவங்க 2 பேத்துக்குமே காமனாக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது இதோடைய டார்கெட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ், இதனால வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் அர்பன் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்டர் ஆக்சஸ் டு பிரைமரி ஹெல்த் கேர், ப்ரிவென்டிவ் சர்வீசஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் டார்கெட்டட் அட் கம்யூனிகேபிள் அண்ட் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல். ஓகேவா? ஸோ அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் வந்துட்டு பலப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, தடுப்பு சேவைகள் மற்றும் தொற்று மற்றும் தொற்றாத நோய்களை இலக்காக கொண்ட பொது சுகாதார திட்டங்களுக்கு சிறந்த அணுகலாக இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரோக்ராமை இதை டார்கெட்டாக பண்ணுது. என்ன அப்படின்னா கம்யூனிகேபிளாக டிசீஸாக இருக்கட்டும் சரி, நான் கம்யூனிகேபிள் டிசீஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு தொற்று நோய் வந்தாலுமே அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், மோஸ்ட்டாக புவர் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு இந்த தொற்று நோயால் அதிகமாக வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த அதுக்காக மெயினாக அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், அவங்களுக்கும் எல்லா சிஸ்டமும் கிடைக்கணும், அவங்களுக்கும் வந்துட்டு எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஓகேவா? தெரிஞ்ச நோயாக இருக்கட்டும் சரி, இல்லை அறியாத நோயாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி எல்லா வகையான மெடிசன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் இதோடைய, அதே மாதிரி கிடச்சிருக்கு. அதுதான் இதோடைய பெனிஃபிட்ஸ். இதனால் வந்துட்டு அந்த புவர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தீன் தயாள் அன்டோதயா யோஜனா, நேஷ்னல் அர்பன் லிவ்லிஹுட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து ஷார்ட்டாக NULM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் யாருக்காக மோஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் புவர் ஏரியாஸ் தான். ஓகேவா? அதாவது சிட்டி சைட்ஸில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸுக்கான ஒரு ஸ்கீம். ஓகே, இன்க்ளூடிங் ஹோம்லெஸ், அதாவது வீடு இல்லாதவங்க, பிளாட்ஃபார்மில் தங்குறவங்க, அதே மாதிரி ஏழை எளிய மக்களை இதை டார்கெட் பண்ணுது. இவங்களுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். ப்ரொவைட்ஸ் ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு அர்பன் புவர் ஹெல்த் கேர் த்ரூ ஹெல்த் கேம்ப்ஸ் கம்யூனிட்டி லெவல். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது அர்பன் புவர்ஸ், அப்புறம் இன்க்ளூடிங் ஹோம்லெஸ் பீப்புள், ஸ்லம்டு வெல்லர்ஸ். ஓகேவா? வீடு இல்லாத மக்கள், அப்புறம் வந்துட்டு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசைவாசிகள், ஏழைகளுக்கான ஒரு திட்டம். ஓகே, ஸோ இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாருங்களேன். இதோடைய குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சுகாதார முகாம்கள். ஓகேவா? இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு கேம்ப் போடுற மாதிரியும் ஃப்ரீ கேம்ப் தான் போட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்த் கேர், அவங்க ஹெல்த் செக்அப் பண்ணுறது மாதமாக இருக்கட்டும் சரி, இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோளாக இருக்கும், கிடைக்கணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஃபார் மார்ஜினைல்ஸ் கம்யூனிட்டிஸ் இன் அர்பன் ஏரியாஸ் அலாங் வித் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லிவ்லிஹுட் சப்போர்ட். அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவுடன் நகர்ப்புறங்களில் உள்ள ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஸோ பலன்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவுடன் நகர்ப்புறங்களில் உள்ள ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கான சுகாதார சேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக புவர் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்போட அவங்களுக்கு ஹெல்த் கேர் சர்வீசஸ்லாம் வழங்குற மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் இது. ஸோ இதனால இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்றது தான் இதோடைய மெயினான ஒரு ரீசனாகவே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உள்ள ஒரு சுகாதார சேவையாகவும் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்துட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீமாகவும் இருக்குது இந்த ஸ்கீம். இது எந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு DAYNULM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்போடு சேர்த்து அவங்களுக்கு சுகாதார பணிகளையும் அதிகமாக மேம்படுத்தி கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஓகே.
4வது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ் ஃபார் உமன், பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த சொசைட்டியில், இந்த இந்தியாவில் ஹெல்த் கேர்னால் உமன்ஸ் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உமன்ஸ் எதனாலலாம் பாதிப்பு ஏற்படுறாங்க அதிகமாக அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அதுக்கான திட்டங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில், எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன், ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகே, ஸோ இது வந்து 2005 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இதை வந்துட்டு ஷார்ட்டாக JSY அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எந்த மாதிரியான திட்டங்கள் எப்பப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது சில யோஜனாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நேம் கொண்டதாக இருக்கும். பட் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேவா, ஸோ உமன்ஸுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்துட்டு ரூரல் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸில் இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரியான இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன்று தெளிவாக படிக்கணும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி உமன். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவும் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஓகேவா, ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி உமன் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த மாதிரியான ஸ்கீம் வந்துட்டு அவங்களுக்காக தான் இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ஹெல்த் கேர் கிடைக்காது, ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ரூரல் ஏரியாஸ்னால் வில்லேஜ் பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க ப்ரெக்னன்சி டயத்தில். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் வந்துட்டு கம்மியாகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி மார்ட்டாலிட்டி வந்துட்டு அதிகமாகும் அப்படின்றத நம்ம விரிவாகவே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ இன்கம் ஃபேமிலிஸ். ஓகே, இப்போ ரூரல் ஏரியாஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு அர்பன் ஏரியாஸாக இருக்கட்டும் சரி, அதில் வந்துட்டு லோ இன்கம் ஃபேமிலிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காகவும், அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அவங்கள டார்கெட் பண்ணி தான். தென் இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to reduce maternal and neonatal mortality by promoting institutional deliveries through cash incentives. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டயத்தில் பெண்கள்லாம் வந்துட்டு என்ன அதிகமாக வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சரியான இம்யூனிட்டி இல்லாமல், சரியான ஹெல்த் கேர் இல்லாமல், சரியான மெடிசன்ஸ் எதுவும் டேக் ஓவர் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த தாய்வழியிலே வந்துட்டு இறந்து போயிடுறாங்க இல்லையா. அந்த டெலிவரி டயத்தில் இறந்து போயிடுறாங்க சத்து இல்லாமல். அதே மாதிரி குழந்தைகளும் வந்துட்டு சத்து இல்லாமல் இல்லை வெயிட்டே இல்லாமல் பிறந்தும் இறந்து போயிடும், இல்லாட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான கேசஸ்க்காக தான் மோஸ்ட்டாக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தடுத்து இவங்களுக்கு இன்னும் அதிகமான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனால வந்துட்டு ப்ரெக்னன்சி உமன்ஸ், அதாவது ரூரல் ஏரியாஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அர்பன் ஏரியாஸாக இருக்கட்டும் சரி, அவங்க எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியலி அசிஸ்டன்ட் டு ப்ரெக்னென்ட் உமன் டு ஆக்சஸ் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஆன்டனல் கேர். அதாவது நிறுவன பிரசவங்கள், போக்குவரத்து மற்றும் பிறப்புக்கு முந்தைய பராமரிப்பு ஆகியவற்றை அணுகுவதற்கு கர்ப்பிணி பெண்கள் நிதியுதவி. அதாவது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி உதவி பண்ணுது. ஓகேவா, அதாவது இப்போ ப்ரெக்னன்சி டயத்தில் போயிட்டு வரதுக்கான செலவுகள், மெடிக்கல் ஃபீஸு, அதுக்கு முன்னாடி நடக்கிற செக்கப் எல்லாமே இந்த ஸ்கீம் மூலியமாக கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ப்ரெக்னன்சி உமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்கம் உள்ள ஃபேமிலிஸுக்கும், அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரிவத் அபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இது வந்து ஷார்ட்டாக PMSMA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2016 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி உமன். ஓகேவா, ஸோ மோஸ்ட்டாக பர்டிகுலராக ஹை ரிஸ்க் ஏரியாஸ், அதாவது ஆபத்தான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ ஆபத்தான பகுதிகள் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரெக்னென்ட் உமன் அதிகமாக வந்துட்டு எந்த மாதிரி ஏரியாஸில் இருக்காங்க அப்படின்னா, லைக் ரூரல், அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்லேயே கொஞ்சம்
லோ இன்கமில் இருக்கிறவங்க, அப்புறம் மலையில் வாழக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரியான அதாவது காட்டுக்கு நடுவில் வாழ்கிறவங்க, அதே மாதிரி கிராமப்புறத்திலேயே ரொம்ப அடிமட்டமாக கடைசியில் பின்தங்கிய மக்களுக்காக இது அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் அஷ்யூர்ட் காம்ப்ரஹென்சிவ் அண்ட் இக்வாலிட்டி ஆன்டனல் கேர் ஆன் த 9th of every month to pregnant women across India. ஸோ இந்தியா முழுவதும் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி உறுதியான, விரிவான மற்றும் தரமான பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு வழங்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதம் 9ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விரிவான மற்றும் தரமான பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது, கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஆன்டனெட்டல் செக்கப்ஸ், ஓகேவா, அதாவது ப்ரெக்னென்சி டயத்தில் எடுக்கக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி டெஸ்டஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது. இன்க்ளூடிங் டயக்னோட்டிக்ஸ், நியூட்ரிஷனல் கவுன்சிலிங், அதே மாதிரி அண்ட் ஸ்க்ரீனிங் ஃபார் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, ஊட்டச்சத்துக்கான ஆலோசனை, அதே மாதிரி மற்றும் அதிக ஆபத்துள்ள கர்ப்பிணிகளுக்கான ஸ்க்ரீனிங் உள்ளிட்ட பிறப்புக்கு முந்தைய பரிசோதனைகள் இலவசமாகவே கிடைக்கிது. அதாவது ப்ரெக்னென்சி டயத்தில் பெண்களுக்கு வந்துட்டு அவங்க உடம்புல என்ன பிரச்சனை, தென் எந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன், அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி குழந்தை நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதே மாதிரி அவங்களுக்குள்ளே நடக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே இந்த ஸ்கீம் மூலயமா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாகவே கொடுத்துருது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம்னால, இவ்வளோ இது நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2015 கொண்டு வந்தாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டி பாச்சோ பேட்டி படவோ அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு இந்தியா முழுவதும் அப்படின்றனால ஓரளவு நம்மளுக்கு ஹிந்தி வாக்கியங்களாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு டெல்லி கவர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் மோஸ்ட்டாக அவங்களோட லாங்குவேஜும் இருக்கும், அதே மாதிரி சம்டைம்ஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்துட்டு BBP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 2015 கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இது யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் அண்ட் யங் உமன் எக்ஸ்பெஷலி இன் டிஸ்ட்ரிக்ட் வித் லோ சைல்டு செக்ஸ் ரேஷியோஸ், அதாவது பெண்கள் மற்றும் இளப்பெண்களுக்காக. ஓகேவா? கேர்ள்ஸ், அப்புறம் வந்துட்டு டீனேஜர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டீனேஜை விட கம்மியாக. ஓகே, குழந்தைகளுக்காகவும் அதே மாதிரியான இளம் பெண்களுக்காகவும், குறிப்பாக குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்களில், அதே மாதிரி குறிப்பாக யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டங்கள் ஒரு நகரங்களில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு பாய்ஸோட விகிதம் தான் அதிகமாக இருக்கும், கேர்ள்ஸோட பர்த் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னா, குழந்தைங்களுடைய இறப்பை தடுக்கிறதுக்காக, பெண் குழந்தைங்களுக்காக பொதுவாக. ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள், இதோடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்ரஸ் த டெக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, ப்ரொமோட் த எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் த கேர்ள் சைல்டு அண்ட் என்ஷூர் ஹெல்த் சர்வீசஸ் ஃபார் உமன். ஓகே, குறைந்து வரும் குழந்தைகள் பாலின விகிதத்தை நிவர்த்தி செய்வது, பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் அதிகாரமளித்தல் மற்றும் பெண்களுக்கு சுகாதார சேவைகளை உறுதி செய்தல். ஓகே, இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் பேபியோடைய இறப்பை தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி கேர்ள் பேபியோடைய கல்விக்காகவும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் பிறந்தாலே அழிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அழிச்சிடுவாங்க. பிறந்துமே அந்த குழந்தைகள் பிறக்காமல் இருக்காது. ஸோ பிறந்துமே என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தைகள் அவ்வளோக்கா அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி செயல்கள்லாம் இருந்தனால தான் இந்த ஸ்கீம் வந்துட்டு பெண்களுக்காக முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க, அது யங் கேர்ள்ஸுக்காக.
ஓகே, ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவுடன் இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான சுகாதார சேவைகளுக்கான மேம்பட்ட அணுகல். ஸோ இது மூலியமாக கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அதிகமான சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து எஜுகேஷ்னலாக இருக்கட்டும் சரி, இல்லை ஹெல்த் கேர் சர்வீசஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு இம்யூனிட்டிக்காகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஸ்கீம் மூலியமாக அதிகமாக அவங்க பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சில்ட்ரன். அதாவது குழந்தைகளுக்கான திட்டங்கள் என்னென்ன, நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இது 2013வது வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ராஷ்ட்ரியா பால் ஸ்வாஸ்திய கரியாக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. ஓகே, ஸோ இது வந்துட்டு 2013வது வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு குழந்தைகள் அப்படின்னா 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இளம் பெண்களாக மாறுற ஒரு பருவமடைந்த பெண்களாக மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து டார்கெட் குரூப் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை தான் வந்து டார்கெட். இவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவ் சைல்டு ஹெல்த் பை ஸ்க்ரீனிங் சில்ட்ரன் for diseases, deficiency, disabilities and development delays. The program focus on yearly detection and intervention. அதாவது நோய்கள், குறைபாடுகள், இயலாமை மற்றும் வளர்ச்சி தாமதங்கள் ஆகியவற்றிற்கான குழந்தைகளை பரிசோதிப்பதின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல். இந்த திட்டம் முன்கூட்டிய கண்டறிதல் மற்றும் தலையீட்டில் கவனம் செலுத்துகிறது. அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைகள்லாம் வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் குழந்தைகள்லாம் அப்படியே உடம்பு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஒரு வளர்ச்சியே இருக்காது. ஸோ இப்படி இருக்கும் போது குழந்தைகளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக செக்கப் பண்ணுறது, அவங்களுக்கான ஹெல்த் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஓகே, அதுக்காக வந்துட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பள்ளிகள், அங்கன்வாடிகள் மற்றும் சுகாதார முகாம்களில் தலையிடல் மூலம் கண்டறியப்பட்ட சுகாதார நிலைமைகளுக்கான இலவச சிகிச்சை மற்றும் தலையீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்துட்டு நிறைய பார்த்துருப்போம் இல்லை, அது இப்போ ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா லைக் 6 மாதம் ஒரு தடவை என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரீயாக செக்கப் பண்ணுவாங்க. அது டென்டிஸ்ட்டாக இருக்கணும் சரி, ஐ செக்கப்பாக இருக்கணும் சரி, இல்லை வந்துட்டு உடம்பு ரீதியான ஒரு பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஸ்கூல்ஸில் செக் பண்ணுவாங்க. கிராமப்புறங்கள்லேயும் இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா அது வந்துட்டு மந்த்லி நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா முன்னாடி உள்ள சூழ்நிலையை விட இப்போ உள்ள சூழ்நிலை ரொம்ப அதிகமாகவே பரவுது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்கீம் வந்ததுலேருந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்துட்டு இன்டகிரேட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இது 1975வது ஆண்டிலே இது வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் அண்டர் 6 years ஆஃப் ஏஜ். அதாவது இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளும், அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆன உமனும், அதே மாதிரி ஃபீட் பண்ணுற மதர்ஸுக்கும். ஓகேவா, இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த் சுகாதார பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காகவும், அதே மாதிரி எஜுகேஷன் ஃபார் இயர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட், அதாவது கல்வியில் விரிவான சேவைகளை வழங்குதல். ஓகே, அதாவது அந்த ப்ரெக்னன்சியை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு எஜுகேஷன், அதே மாதிரி அதை பற்றின ஒரு கொண்டு வரதுக்காக தான் இதை வந்துட்டு உருவாக்குனாங்க இந்த ஸ்கீமை. ஓகே, இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இயர்லி சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இதோடைய நோக்கமாக இருக்கும். தென் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன், இம்யூனிசேஷன், ஹெல்த் செக்கப்ஸ் அண்ட் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரொவைடட் டு அங்கன்வாடி சென்டர்ஸ். அதாவது அங்கன்வாடி மையங்களோடைய மூலமாக, ஓகேவா, இது ஒரு சென்டர்ஸ், அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக வழங்கப்படும் துணை ஊட்டச்சத்து, நோய் தடுப்பு, சுகாதார பரிசோதனை மற்றும் பாலர் கல்வி, இதை பற்றி வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. அதாவது இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலியமாக இவங்களுக்கு ஹெல்த் செக்கப்பாக இருக்கட்டும் சரி, சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷனாக இருக்கட்டும் சரி, ஊட்டச்சத்துக்கானது, இம்யூனைசேஷனாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அதாவது தேசிய நோய் தடுப்பு திட்டம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க
அப்படின்னா இது வந்துட்டு கை குழந்தைங்களுக்காகவும் அதாவது இளமையான குழந்தைகள்னு சொல்லுவாங்கள்ல, இளம் குழந்தைகள். கை குழந்தைகள்னால் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள், தவழ்கிற ஒரு வயசு. இளம் குழந்தைகள் மீன்ஸ் ஒரு 4-5 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வேக்சினேஷன் பண்ணணும். அதாவது போலியோ சொட்டு மன்று, அப்புறம் தட்டம்மை, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தடுப்பூசி போடுறது. ஓகேவா? இது வந்துட்டு எப்போனா இது வந்துட்டு இயர் கொடுக்கல. பட் ஆனால் இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு சொட்டு மருந்து போடணும், கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். 1 வயசு ஆனால், 2 வயசு ஆனால், 6 மாதத்துலேருந்தே போட்டுட்ருக்காங்க. இன்னும் வந்துட்டு சில டைம் பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்தே குழந்தைகள் ஊசி போட ஆரம்பிச்சிருவாங்க, லைக் இப்போ உள்ள நம்மளோட ஜென்ரேஷனில். ஸோ இந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலியமாக நம்மளோட இம்யூனிட்டி பவரை ஏற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இந்த ஊசி போடுறது மூலியமாக, அந்த தடுப்பூசி போடுறது மூலியமாக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சயின்டிஃபிக்லி நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட அம்மாவால் அதிக நேரம் அவங்களால ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அதில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக கிடச்சிடுது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்துட்டு ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட இந்தியாவில். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வேக்சினேஷன் தான். அண்டர் த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு ஃப்ரீ வேக்சினேஷன் கிடைக்குது. பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாகவே தடுப்பூசிகள் வழங்கப்படுது. ஓகே, இப்போ அடுத்து ஒன்று பாருங்கள், ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த எல்டர்லி, அதாவது முதியோருக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ முதியோர்கள் வயசான காலத்தில் சீனியர் சிட்டிசன் எந்த மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு நிறையா பார்த்துருந்தோம் இல்லையா? அவங்களுக்கு இந்த ஹெல்த் கேர்னால என்ன மாதிரியான அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்னதெல்லாம் கிடைக்கல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதே மாதிரி காப்பீடு திட்டங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளோட இந்தியா என்ன மாதிரியான உதவிகள், எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் செய்யுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் த எல்டர்லி, அதாவது NPHCE அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2010 கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 60 வயசில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு த எல்டர்லி, அதாவது முதியோர்களுக்கு விரிவான சுகாதார சேவைகள் வழங்குதல், தடுப்பு, அப்புறம் குணப்படுத்துதல் மற்றும் மறுவாழ்வு சேவைகளில் கவனம் செலுத்துதல். இதெல்லாம் இதுக்காக தான் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கான நோய்களை குணப்படுத்துறதுக்காகவும் மறுவாழ்வு பெறுறதுக்காகவும் அவங்களுக்கான சுகாதார சேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பெனிஃபிட்ஸ், இதனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். ஃப்ரீ ஜெரியாட்ரிக் அண்ட் care service at the primary, secondary and tertiary levels including home care, counseling, management of chronic diseases, அதாவது வீட்டு பராமரிப்பு, ஆலோசனை மற்றும் நாள்பட்ட நோய்களின் மேலாண்மை உட்பட்ட முதன்மை, இரண்டாம் நிலை மற்றும் 3ஆம் நிலைகளில் இலவச முதியோர் பராமரிப்பு சேவைகள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் கேராக இருக்கட்டும் சரி, வீட்டில் இருந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி, அதே மாதிரி கவுன்சிலிங்காக இருக்கட்டும் சரி. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதியோர்கள் தள்ளப்பட்டுருவாங்க வயசான காலத்தில். ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியான வசதிகள் எல்லாம் இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதுவே பார்த்திங்கன்னா முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெல்த் கேர் சர்வீசஸ் கிடைக்குது. ஓகே, இது வீட்டிலையும் வந்து பார்த்துக்குவாங்க, அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அதே மாதிரி க்ரோனிக் டிசீஸுக்கான மேனேஜ்மெண்ட்டும் இவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு முதியோர்களுக்காக பண்ண திட்டங்கள். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த ஸ்கீம் வந்தது மூலியமாக எல்டர்ஸ்க்கு, சீனியர் சிட்டிசனுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2017 ஆண்டில் கொண்டு வந்தது. என்ன அப்படின்னா, வர்ஷித்தா மெடிக்ளைம் பாலிசி. இந்த பாலிசி வந்துட்டு யாருக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
60லேருந்து 80 வயசில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்காக கொண்டு வந்த ஒரு பாலிசி. ஓகே, ஒரு திட்டம். இது வந்துட்டு எதுக்காக, இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் சீனியர் சிட்டிசன் டு மேனேஜ் மெடிக்கல் காஸ்ட்ஸ் அசோசியேட்டட் வித் ஓல்ட் ஏஜ். அதாவது இந்த ஸ்கீம் மூலியமாக கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய சீனியர் சிட்டிசனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்காகவே. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மெடிக்கல் செலவுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் இது வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான நோக்கமாக தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்டு மேஜர் சர்ஜரிஸ். அதாவது மருத்துவமனையில் சேர்க்கப்படுவது, ஆபத்தான நோய்கள் மற்றும் பெரிய அறுவை சிகிச்சைகள். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் ஆகுது, இந்த இன்சூரன்ஸ் மூலியமாக நிறையா வகையான சர்ஜரிஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவும் அதே மாதிரி ரொம்ப ஆபத்தான நோய்கள் வரும்போதும் அதே மாதிரி இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறதுக்காக இந்த இன்சூரன்ஸ்லாம் இந்த ஸ்கீம் மூலியமாக சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் 7th ஒன். இது வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். அதாவது பழங்குடி சமூகங்களுக்கான திட்டங்கள், பழங்குடி மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக என்னென்ன திட்டங்கள் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ட்ரைபல் ஹெல்த் பிளான் அண்டர் NRHM அப்படின்றாங்க. NRHMின் கீழ் பழங்குடியினர் சுகாதார திட்டம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது மோஸ்ட்டாக யாரை டார்கெட் பண்ணுறாங்க, யாருக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்கள். அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி அவங்க கிட்டேயே போக முடியாத ஒரு பழங்குடி மக்களுக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த பாலிசியை. அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் ஹெல்த் டிஸ்பேரிட்டிஸ் அமௌங் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் பை இம்ப்ரூவிங் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங் ட்ரிபிள் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் என்ஷூரிங் ஆக்சஸ் டு ஹெல்த் சர்வீசஸ். அதாவது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காகவும் பழங்குடியினருக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் பழங்குடியின சமூகத்தினரிடையே சுகாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், சுகாதார பணியாளர்கள் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அணுகலை உறுதி செய்தல். அதாவது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பழங்குடி மக்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு மெடிசன் வாங்கணுன்னாலும் ரொம்ப தூரம் பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே அவங்கள வந்துட்டு அப்பப்போ போய் எந்த மாதிரியான நோய்கள் அவங்க அவதிப்படுறாங்க, ஸோ அவங்க நோய் அவதிப்படும் போது அவங்களுக்கு யாரும் அந்தளவுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனால் கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும், அவங்களுக்கும் வந்துட்டு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் மெடிசன் வந்துட்டு நல்லா கிடைக்கணும் அப்படின்றதான் இதோடைய நோக்கம். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் பாருங்கள். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னென்சி உமனுக்கும் இல்லை வந்துட்டு குழந்தை பெற்றவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஓகேவா, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ஸ்கீமில். ஓகேவா, அதே மாதிரி கம்யூனிகேபிள் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது தொற்று நோய் கட்டுப்பாடை பண்ணுறதுக்காகவும் தொற்று நோய்களை கட்டுப்படுறதுக்காகவும், அதே மாதிரி மொபைல் ஹெல்த் யூனிட்ஸ் இன் ட்ரைபல் ஏரியாஸ், அதாவது நடமாடும் சுகாதார பிரிவுகள் ஆகியவற்றின் சிறப்பு கவனம் செலுத்துதல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி போவாங்க. லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்கள போய் சந்திப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேம்ப் மாதிரி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்பப்போ நடக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலியமாக நம்மளுக்கு இவ்வளோ இது நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், 2018 என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வமுள்ள மாவட்டங்கள் திட்டம், அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பழங்குடி சமூகங்களுக்கும் அதே மாதிரி வளர்ச்சி அடையாத பகுதிகளுக்கான ஒரு திட்டங்கள். ஓகே, அது அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கும்
யாரை வந்துட்டு பண்ணுறாங்க, யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும், ஹெல்த் கேரை டெவலப் பண்ணுறதுக்காகவும், எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி ஊட்டச்சத்து நியூட்ரிஷனை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பாருங்கள். இம்ப்ரூவ்டு ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன் ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் த்ரூ ஹெல்த் கேம்ப்ஸ், மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்டு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வரதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மக்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்கள வந்துட்டு ஒரு தனியாகவே ஒதுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த் கேம்ப் போடுறாங்க, அது மூலியமாக செக்கப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி நடமாடும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடமாடும் சுகாதார பிரிவுகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கொண்டு வந்த மூலியமாக அவங்க கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற இந்த மாதிரி பலன்கள்லாம் அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, அடுத்து பாருங்கள் 8வது ஒன்று. இது வந்துட்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பிரிவர்களுக்காக, அதாவது எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு திட்டம். ஓகே, ஸோ எல்ஜிபிடி இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க. ஓகேவா? ஆணும் பெண்ணும் கலந்து, அதே மாதிரி பெண்ணாக இருந்து ஆணாக மாறுறவங்க, ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறவங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அதுக்குன்னு தனியாக நிறைய பேர் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்துட்டு எந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்டாக வந்துட்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காக தான். பர்டிகுலர்லி தோஸ் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். அதாவது இந்த எல்ஜிபிடி இவங்க கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஹெச்ஐவிக்கான அபாயம் அதிகமாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்றத பாருங்களேன். ஹெச்ஐவி பிரிவுவதை தடுப்பதற்கும், அதே மாதிரி குறிப்பாக ஆண்களுடன் உடலுறவு கொள்ளும் ஆண்கள் மற்றும் திருநங்கைகள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு சிகிச்சை அளிப்பது. ஓகே, ஸோ இந்த எல்ஜிபிடி இவங்க இந்த கம்யூனிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஹெச்ஐவி, ஹெய்ட்ஸ் இந்த மாதிரியான நோய்களால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கான எஜுகேஷனை கொடுத்து, அதுக்கான ஹெல்த் கேர், அதுக்கான சர்வீசஸை அதுலேருந்து அவங்கள வந்துட்டு மீட்கணும், அதுலேருந்து அவங்கள தடுக்கணும், அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நோய்களால் பெனிஃபிட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெச்ஐவி டெஸ்டிங் எடுக்கிறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரப்பியும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இது என்னென்னா ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீயாகவே இவங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 கொண்டு வந்தது, ரீசெண்டாக கொண்டு வந்தது, 6 years பிஃபோர். என்ன அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி இது வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்ஷூர் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ஜெண்டர் அஃப்ரிமிங் சர்ஜரிஸ் அண்ட் ஹார்மோன் தெரப்பி. அதாவது திருநங்கைகளின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் பாலினத்தை உறுதிப்படுத்தும் அறுவை சிகிச்சைகள் மற்றும் ஹார்மோன் சிகிச்சை உள்ளிட்ட சுகாதார சேவைகளுக்கான அணுகலை உறுதி செய்தல். அதாவது இந்த திட்டம் மூலியமாக திருநங்கைகளுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கறது, ஹார்மோனல் செக்கப்ஸ் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய நோக்கமாக இருக்குது, இந்த திட்டத்துக்கான நோக்கமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பலன்கள் அப்படின்றத பாருங்கள். சில மாநிலங்களில் பிரத்யேக சுகாதார வசதிகளுடன் திருநங்கைகளுக்கு விரிவான சுகாதார சேவைகள் வழங்குதல். அதாவது இன்னும் இந்த ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மித்த அதர் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்காகவே ஒரு தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேஷன், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்காகவே இப்போ நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கான ஆப்ரேஷன்ஸும் அவங்க பண்ணி தராங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட்டோட உதவியோடையே. ஓகே, ஸோ இது வந்துட்டு இங்கேயும் தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே,
ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரோக்ராம்ஸ் ஃபார் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதை வந்துட்டு ஷார்ட்டாக இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் இந்த ஃபார்மல் செக்டார்ஸ் இன்க்ளூடிங் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட முறையான துறையில் உள்ள தொழிலாளர்களுக்காக. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் மெடிக்கல் கேர் அண்ட் கேஷ் பெனிஃபிட்ஸ் டு எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர் டிபெண்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் சிக்னஸ், மேட்டர்னிட்டி ஆர் ஆக்குபேஷனல் இன்ஜரி. ஸோ நோய், மகப்பேறு அல்லது தொழில் காயம் ஏற்பட்டால் ஊழியர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ பராமரிப்பு மற்றும் பண பலன்களை வழங்குதல். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதாச்சும் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கில் ஒரு தொழிலாளிக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு ஒர்க்கருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு, அதனால அவங்க இன்ஜுரி ஆகுறாங்க அப்படின்னா அது முழுக்க பொறுப்பு வந்துட்டு யார் எடுத்துப்பாங்கன்னா கவர்மெண்ட் தான் எடுத்துப்பாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக. அதுக்காக தான் அது கொண்டே வந்திருக்காங்க. ஸோ அதனால் உயிர் போனாலுமே கூட அதுக்காக பண உதவி செய்வாங்க. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். பட் ஆக்சிடென்டலி இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களுக்கான அந்த இன்ஜுரிக்கான காசும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க காசு. இந்த மாதிரியான பண உதவிகள்லாம் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து பாருங்கள், இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நாடு முழுவதும் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் கிளினிக்குகளில் இலவச சுகாதார சேவைகள். ஸோ இது மூலயமா அவங்களுக்கு பண உதவி மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் சர்வீசஸ் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரீயாகவே அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான் தான். இதை வந்து ஷார்ட்டாக PMSYM அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமு 2019 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டார் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் மைக்ரேண்ட் லேபர்ஸ், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட முறைசாரா துறை தொழிலாளர்களுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் பென்ஷன் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதோடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்களேன். சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியம் மற்றும் சுகாதார காப்பீடு உட்பட அமைப்புச்சாரா துறை தொழிலாளர்களுக்கு சுகாதார நலன்கள். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த இது மூலியமாக பென்ஷன் தராங்க. அதே மாதிரி சுகாதார காப்பீடு திட்டமும் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் சுகாதார நலன்களுக்காக. இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ ஆக்சஸ் டு ஹெல்த் சர்வீசஸ் த்ரூ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இஎஸ்ஐ ஃபெசிலிட்டிஸ், அரசு மருத்துவமனைகள் மற்றும் இஎஸ்ஐ வசதிகள் மூலம் சுகாதார சேவைகள் அணுகலாம். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேட் லேபர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே அவங்களுக்கு ஹெல்த் கேர் சர்வீசஸ் கிடச்சிடுது. இந்த ஸ்கீம் மூலியமாக மெடிசனும் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஓகே, மெடிசனும் ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிரும். பட் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த மாதிரியான எதுவுமே கிடச்சதில்லை. ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த ஹெல்த் கேர் சர்வீசஸ் சில இடங்களில் கிடைக்காம இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் லோ ஃபெசிலிட்டிஸ், புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புவர் சானிடேஷன்னால் ரொம்பவே அவங்களுக்கு கிடைக்காம பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. பட் இது மூலியமாக அவங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ஸ்கீம்ஸ் மூலியமாக இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 9 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 9 பேருக்கு. ஓகேவா, லைக் இப்போ ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு, அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள்ஸுக்கு, ப்ரெக்னன்சி உமனுக்கு, அதுக்கப்புறமா சில்ட்ரனுக்கு, தென் இன்ஃபேண்ட் கை குழந்தைங்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு, இந்த மாதிரியான குறிப்பிட்ட அதே மாதிரி பழங்குடி மக்களுக்கான ஒரு திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், இவங்களாம் இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் இல்லை, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, அதனால் நிறையா நோய்களுக்கு அவதிப்படுறாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. பட் இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்களுக்கு எல்லா வசதிகளுமே கிடைக்குது. ஓகே, இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்குற ஒரு முக்கியமான ஸ்கீம். இது மூலியமாக கவர்மெண்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு கொடுக்குது. இதனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாருமே காமனாக எடுத்துக்கிறாங்க.
ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இதோடைய கண்டினியூஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகாதாரத்தை பற்றின ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் சோஷியல் இஷ்யூஸில். ஓகே, ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா தான் நம்ம இதில் பார்த்தோம். அதில் வந்துட்டு ஹெல்த் கேர் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதனால எவ்வளோ இஷ்யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக், இந்த ஹெல்த் கேர் டாபிக் இன் இந்தியா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.